புகையிலை விற்போருக்கு லாபம், அதை நுகர்வோருக்கு அழிவு. Tobacco is gain for seller, but loss for consumer. மது நாட்டுக்கு லாபம், உயிருக்கு கேடு. Alcohol is gain for country, but it is injured for our body. அப்பா, என்ன அப்பா, சின்ன வயசுலே எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன். அம்மாவையும் சேர்த்து என் அப்பா உருவத்தில் தான் பார்த்துட்டு இருந்தேன். என் அப்பாவுக்கு நான் தான் உலகம், எனக்கு எங்கள் அப்பா தான் சாமி. இல்லை இல்லை, அதுக்கும் மேலே. அமைதியாக இருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒரு அயோக்கியம் வந்து புரட்டி போட்டான். ஸ்கெட்ச் கம்மி எப்படியும் 10 கோடி ரூபாய்க்கு வரும் இந்த இடம் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு இதை விற்றா தான் அடுத்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். ரோடெலாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. இந்த கம்பத்தில் எடுத்துகிட்டு சொல்லு. எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறேன். இது மட்டும் ஃபுல்லாக விற்றுரும், ஒரேடியாக விற்றுரும். 5 கோடி 10 கோடி 10 கோடி வந்தால் தான் லாபம். பார்த்து முச்சிக்கோண்ணா, எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுப்பா. முத்துராமா, ஸ்கெட்ச் வச்சுக்க, பார்ட்டி வராங்க பார்த்துக்க, பேசி. வாங்க வாங்க பார்க்கலாம், வாங்க சார். ஃப்ளாட் பார்க்கணும் சார். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வரும்? மொத்தம் ஒரு 10 சீனாக முடிச்சிடலாம் சார். வேணா சொல்லுங்கள் சார், பேசிக்கலாம். எப்படி இங்கெல்லாம் வேறு அவ்வளோதானே, பக்கத்தில் தான் வருதா? எல்லாமே இருக்குது சார். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வருது, அதுக்கு அந்தான புது பஸ் ஸ்டாண்டு வருது. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா பைபாஸ் வருது சார். மொத்தம் ரேட் எவ்வளோ? 10 கோடியா? ஆமாம் சார். போயிட்டு நான் வரேன். அப்புறம் அந்த கம்பெல்லாம் க்ளீன் பண்ணுறேங்க. கம்பத்தெல்லாம் எடுத்துடுறேன் சார்.
கம்பத்தை எடுத்து க்ளீன் பண்ணி விட்றேன் சார். லெதர் ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். லோன் சேங்ஷன் ஆகணும். பட்டாள கிளீன் இருக்கா? அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம் சார். ஈவினிங்காக நான் கால் பண்ணுறேன். உங்கள் நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன், என் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் கால் பண்ணுறேன், ஓகேங்களா? இடம்லாம் பார்த்தீங்களா? பார்த்துட்டுங்க. நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா, தண்ணி வசதியெல்லாம் இருக்குது. நின்று பேச டைம் இல்லை, பேட்டெலாம் பார்த்துட்டேன். அப்புறம் கால் பண்ணுறேன். சரி வாங்க பார்த்துக்கலாம். முத்துராமா பார்த்துக்கோ. சார் ஒரு நிமிஷம், ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. போயிட்டு சரி சார். முத்துராமா இங்கே வாப்பா. என்ன நினச்சிங்கிற? வரப்போகிற பார்ட்டிங்களா இப்படி பேசியிருந்தா நம்ம எப்போ முன்னேறது? எப்போ அந்த இடத்த விற்றுட்டு எப்போ நான் இன்னொரு இடத்துக்கு நான் போகிறது? இருக்கிற இடத்துல நான் இப்படியே விட்டு போத்தா நான் 5-6 பார்ட்டிட்டு இதே பேசிங்கிறா? என்ன நினச்சிங்கிறா? இருக்கிற வந்துமா வேலையை பார்த்தோமா போயினே இருக்கணும். சம்பளம் வருதா அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும்னா புரிஞ்சுதா? வேலை பண்ணாதண்ணா போ. இருக்கிற வேலைலாம் முடிச்சு இதெல்லாம் விற்று கொடுத்துட்டு போ. பண்ணதை தேத்தே போது பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் கோச்சுக்காதா. போய் இருக்கிற வேலை பார்த்து ஃப்ளாட்லாம் முடிச்சு கொடு. வர பாட்டி சாயந்தரம் வர நிற்கிறான் பார்த்தியா? அப்போ பார்த்து டைம் ஆகுது, டக்குன்னு இருக்கிற முடிச்சுடுன்னா முதல்ல இந்த பேனரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இந்த இங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த கம்பு இருக்கிற இடத்த மட்டும் பார்த்து பாட்டிகிட்ட பேசி கம்மியாக கொடுத்துருண்ணா. பத்துலோட வர பாட்டிகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பேசு, புரிஞ்சுதா? டைம் பார்த்துக்கோ. சாப்பாடு டைம் ஆகுதுன்னா பார்த்து செய் போ, சீக்கிரம் வேலை செய் போ. இந்த வேலையை விட்டு முதல்ல நிற்கணும். இவர் செய்கிற பாவம்னா நமக்கு செட் ஆகாது. எக்கச்சக்கமான ரேட்டுக்கு விற்கிற இடத்த நம்ம தான் அந்த பாவத்தை அனுபவிக்கணும். வாங்க வாங்க வாங்கம்மா. நான் வரேன்பா. இடம் வாங்கலான்னு வந்தோம். சரிம்மா. 2 பிளாட்டு வேணும். அப்புறம் ரோடு 84 ஒன்று இருக்குமா, 83 ஒன்று இருக்கு, 82 ஒன்று இருக்குமா. அந்த பக்கம் ரோடு ஓரமாக இருந்தால் நல்லா இருக்கும். பேக்கில் வந்து 94, 95, 96 இருக்குதுமா. அது வந்து 650 ரூபா, 700 ரூபா சதுர அடிமா. அந்தாண்ட வந்து 3 பிளாட்டு 700 ரூபா சதுர அடி வரும். பேக்கில் வந்து 600 ரூபா, 650 ரூபா வருமா சதுர அடி. அப்புறம் என்ன சார்? அதான் வேணும். போரு தண்ணி வசதிலாம் சூப்பராக இருக்குமா. பக்கத்தில் ஏரி இருக்கு. இந்தாண்ட பக்கம் பைபாஸ்மா. போர் போட்டால் தண்ணி தான் சூப்பராக வரும். 10 அடி நோண்டினாலே போதும், சூப்பராக வரும். இந்தாண்ட பக்கமும் பைபாஸ்மா. இந்த பக்கம் பார்த்தா கோயில் தெரியுமா? ஆமாம், அது இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூலும் இருக்குமா. ஸ்கூல் பஸ்ஸே இங்கே தான் வந்து நிற்கும். ரேட்டு பேசுங்க. ரேட்டு அதிகமாக சொல்கிறீங்களே. ரேட்டே அதான் வரும். 700 ரூபா தான் வரும் சதுரடி. ரோட்டு மேலே வரது 700 ரூபா தான் வரும். உள்பக்கம் வேணா பாருங்க, 600 ரூபா 650 ரூபாய்க்கு பண்ணி தரமா. மெயினாக தான் வேணும். மெயின் ரோடாக தான் பார்க்கலாம். வந்து வாங்கிட்டு போனாங்க. 83வது பிளாட்டு 84 இப்போ இருக்குது. சரி வாங்க பேசிக்கலாம். ரேட்டு சொல்லுங்க. ரேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பேசி. வீட்டில் பேசிட்டு வரம்பா, போய் வரம்பா. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுப்பா. ரேட்டு அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணா. முத்துராமா இங்கே வாப்பா. இங்கே வாப்பா வாப்பா. என்ன நினச்சிங்களோ மனசில்? ஏற்கனவே 2 ஃப்ளாட் அந்த மாதிரி தான் போச்சு இடம். நானே ஏதோ மாட்டை போட்டு வச்சுங்கிற இடத்த வேற விற்றுங்கிறேன். சம்பாதிக்கிட்டே இதில் தான். இதிலே மண்ணெல்லி போட்டால் எப்படி சம்பாதிக்கிட்டு? வரப்போகிற பார்ட்டிகிட்டலாம் இது நல்லா இல்லை சரியில்லை அதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா உங்ககிட்ட? எத்தனை வாட்டி சொல்லிக்கிறோம் உங்ககிட்ட? இப்படியே பண்ணியிருந்தா எப்படி? வேறு யாருன்னா இருந்தால் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காருங்க எதனா சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உனக்கு சோறு போட போகிறது இல்லைன்னா யாராக இருந்தால் என்ன? வந்தாம்மா சம்பளம் வாங்கினம்மா, ரேட் அதிகம் இது அதிகம் அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. இதான் ஃப்ளாட்டு இதான் சேல்ஸ் இப்படி சொல்லிட்டு போகிறத விட்டு வரப்போகிற பார்ட்டிகிட்டு இது சரியில்லைன்னு சொல்லி அமிச்சா நான் எப்படி சம்பாதிக்கிறது? சம்பளம் தானே வாங்குறா, உனக்கு சம்பளம் தரணும் இல்லை? உனக்கு எம்மா செஞ்சுக்கிற அதை கொஞ்சமாச்சும் யோசி பாத்தியா? கேட்குறேன், இவ்வளோ பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன், உன்னை என்ன பண்ணுறது? உன்னை பெரிய மனுஷன் நினச்சி தான் அமைதியாக விட்டு வச்சுக்கிறேன். இதா ஒழுங்காக ஃப்ளாட்டை விற்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். கேட்குறதுக்கு அமைதியாக இருந்தா என்ன? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க
அதனால் ரேட்டு அதிகமாகுதுன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேங்க. நான் எதுவும் தப்பாக சொல்லலைங்க. யோ, நியாயம் தர்மம் பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் மகாத்மா கிடையாதுன்னா. நான் பணத்துக்கு மட்டும்தான். பணம் சம்பாதிக்கிறது தான் என்னோட குறிக்கோள். அது உன் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டான இருக்கலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியது பணம். உன்னை வேலைக்கு வச்சேன்னா அந்த வேலையை மட்டும்தான் இங்கே வந்து பார்க்கணும். அதை விட்டு வரவங்க கிட்ட இது செய்ய அது செய்யணும் சொல்லக்கூடாதுன்னா. இடம் வித்தியா பணத்தை அந்த கொடுத்தியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வந்தவங்க கிட்ட இப்படி பேசாத. உனக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், இல்லை பிடிக்கலையா போய்கிட்டே இரு. இதுக்கு முன்னாடி எம்மாம் பண்ணின்னு இருந்தேன். நானும் பொறுத்து போயின்னு இருந்தேன். இன்னும் இதுக்கு மேலேயும் அநியாய அக்குறம் அதிகமாக பண்ணினுக்கிறேன். பிளாட்டுங்கெல்லாம் நிறைய ரேட்டுக்கு விற்கிறேன். நான் அதை கேட்க போனால் உனக்கு வந்து என் மேலே சண்டைக்கு என்கிட்டே சண்டைக்கு வர. என்னடா நினச்சிங்கிற? இத்தனை நாள் சம்பாதிச்சு சாப்பாடு போட்டது அதான்டா. அந்த நோட்டு கடைச்சிட்டு போகிற என்ன நினச்சிங்கிற? டேய், இதெல்லாம் சரியில்லை. என்ன மரியாதையாக நடந்துட்டு போ, புரிஞ்சுதா? வேலைக்கு வரலட்டா வரல. ஓனர் இல்லை நிறைய மணி நேரம் நான் பேசின்னு இருந்தேன். நீங்கள் எப்போ என்னை வாடா போடான்னு கூப்பிட்டீங்களோ அப்பயே உங்கள் மேலே வந்து எனக்கு மனம் வெறுத்து போச்சு. அதனால் நான் எங்கே போய் பேசணுமோ அங்கே போய் பேசிக்கிறேன். டே முத்துராமா, உன்ன மாரி நான் 1000 பேரை பார்த்துட்டேன்னா யாருக்கிட்ட போய் என்ன சொல்கிறியோ சொல்லிக்கா. நான் மக்களை ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறேன். போடா டேய், போ. உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டே டேய். முத்துராமனை இப்படியே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. நம்ம ரகசியத்தை அவங்ககிட்ட சொன்னாலும் எவனும் நம்மகிட்ட வரப்போதில்ல. முதல்ல அவனை போட்டு வேலை பார்க்கலாம். அப்போ என்னப்பா பண்ணுற? எழுதினீங்கப்பா. எழுதிங்கிறியாப்பா? ஸ்கூலில் வாத்தியார் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? வாத்தியார் வரலப்பா இன்னைக்கு. வேற வாத்தியார் வந்தாருப்பா, நல்லா சொல்லி கொடுத்தாருப்பா. விக்கே, ஜானுக்கு ஃபோன் பண்ணுப்பா. இதை பண்ணுற குரு. இந்தா குரு, ஃபோன் போகுது. ஜான், குரு பேசுகிறேன். சொல்லு குரு. எங்கே பார்க்குற? பைபாஸில் இருக்கிறேன் குரு. நம்ம கூட வேலை செய்யலாம் முத்துராமா. ஆமாம் குரு. சரி குரு. அப்பா மாதிரி இல்லாத கலெக்டராவோ டாக்டராவோ வக்கீலாவோ எதனா ஒன்று ஆகணும்பா. இதான்பா அப்பாவுடைய ஆசை. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நான் கேட்குறேன்ப்பா. முத்துராமா, ஜான் நீயாப்பா? வாப்பா. டேய் முத்துராமா, உர்றா டேய், கையலா டேய் முத்துராமா, உர்றா டேய், கால உர்றா டேய், கால உர்றா டேய் டேய் டேய். செத்து தொலை. எங்க போன தெரியலையே.
அப்போ 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 இந்த வேலை அப்படியே நிற்கிது, இந்த பில்லர் வேலை அப்படியே நிற்கிது. வேறு காசு வேறு கம்மியாக இருக்குது. குரு சார் தான் காசு கேட்கணும். ஏய் யார் பாணி தம்பி? என்னது குத்திட்டாங்களா? சரி சரி வா 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 வா. சரி 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 அழுவத என்னப்பா ஆச்சு? எந்த ஒரு பாணி? எதாவது சாப்பிட்டியாப்பா? சரி சரி வீட்டில் போய் பேசிக்கலாம். அழுவாத, உட்காரு. சரி சரி முதல்ல உக்காரு. யாருப்பா? ஏன் கோயில பார்த்துருந்த? என்னப்பா ஆச்சு? அப்பா குத்திட்டாங்க, யாருன்னே தெரியல. சரிப்பா என் கூட இரு. நீ என்ன மாதிரி நல்லா வித்தியை கற்றுக்கோ. ஒப்பனை கொண்டு ஒன்று பார்த்தனா சும்மா விட்டுறாத. சரிப்பா 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 சரிப்பா. உக்காரு உக்காரு, ரிலாக்ஸ். ஓகே, நாங்கள் சண்டை போகிறத முதல்ல கவனி. ஓகே, நல்லா கவனி. உனக்கு கொடுத்துட்டு போங்க மாஸ்டர். போனா இந்தா. என்னடா என்ன? யாரு இது 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 யாரு? யாரு இவன்? யாரா? அப்பா
அவரு தான்டா உன்னை வளர்த்துவாரு. ஜானி வந்தானா? எங்க அப்பாவை கொண்டது வந்தானா? இவனை பழி வாங்கி திருவிடா. யார கொல்லுவன்ற? ஏன்டா தள்ளி விட்ட? எங்க அப்பனை கொண்ட கையால என்னைய வளர்த்தியடா. யாரா உங்க அப்பன்? நான் தானே உங்க அப்பன். யாரா எங்க அப்பா? கொலகார நாயே. ஏன்டா எங்க அப்பனை கொன்ன? எங்க குரு தான் கொலை பண்ண சொன்னாரு. யாரா அந்த குரு? உங்க அப்பா போட்டல பாரு. அவர் தான் நம்ம குரு. பின்னாடி வந்து அடிக்கிற பொட்டையாடா நீ. உண்மையான ஆம்பளையா இருந்தா நெஞ்சு மேல வந்தாடுற பார்க்கலாம். வாடா டேய். டேய் ரத்தம் வர அளவுக்கு இந்த குரு அச்சுக்கிறல்ல. யாரு நீ? ஏந்து நிக்கிற? ஏன் முன்னாடியே வா. நீ கொன்னிய முத்துராமலிங்கம், அந்த சிங்கத்துக்கு போந்த சிங்கனா நானு. முத்துராம புள்ளியா நீ? வா. உறவுகளை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மண்ணுக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு இந்த அண்டத்தில் வெற்று மனிதனாய் தொலைந்து போகிறீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வரிசையில் அடுத்ததாய்